இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. யுனிட்கா ஏற்பாடு பண்ணும் தவக்கால சிந்தனையில் நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து இயேசுவின் அழைப்பிற்கு செவிசாய்ப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை நேரடியாக அழைக்கிறார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இது இயேசுவின் வார்த்தை. இதை கேட்டவுடன் நம்மில் பலர் நினைக்கலாம், நான் ஏற்கனவே நல்ல கத்தோலிக்கன், மனம் திருந்துவதற்கான தேவை என்ன? நாம் திருப்பலிகளில் தவறாது கலந்து கொள்கிறோம், குடும்பத்தோடு செபிக்கிறோம், ஆலயங்களுக்கு திரு யாத்திரை போகிறோம், திருநாட்களை புனிதமாக கொண்டாடுகின்றோம், மற்றவர்களுக்கு தீங்கு எதுவும் செய்வதில்லை, கடமைகளை சரியாக செய்து கொண்டு வருகின்றேன், தமிழ் கத்தோலிக்க அமைப்புகளுக்கு தலைமை தாங்குகின்றோம் என்று சொல்லலாம். ஆனால் இது மட்டும் எங்களை புனிதமான கத்தோலிக்கராக மாற்றிவிடுமா? இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போதுமானதா? தவக்காலம் என்பது வெளிப்புறத்திலே செய்யும் சில கடமைகளை நிறைவேற்றுவதற்கான காலம் அல்ல. மாறாக அது உள்ளார்ந்த இதய மாற்றத்திற்கான அழைப்பு. மனம் திரும்புதல். மனம் திருந்துவது என்பது வரும் பாவங்களை விட்டு விலக்குவதற்காக மட்டுமல்ல, அது இயேசுவைப் போல எங்களை மாற்றிக்கொள்வதற்காக. ஆனால் இதை எங்கு தொடங்க வேண்டும்? நம் ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் பொறுப்புணர்விலும் மாற்றங்கள் தேவை. 2025ஆம் ஆண்டு தவக்காலத்தை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு எங்கே மாற்றம் தேவையாக இருக்கிறது? இதுவே நாம் இன்று எங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இதை சிறிது ஆழமாக நாங்கள் பார்ப்போம். 4 விடயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சமய கடமைகளை மட்டும் செய்கின்ற சுலபமான விசுவாசத்திலிருந்து உயிர் துடிப்புள்ள விசுவாசத்துக்கு நாங்கள் மாற வேண்டும். திருப்பலிகளில் கலந்து கொள்வதும் செபம் செய்வதும் வழிபாடுகளில் ஈடுபடுவதும் வெறும் கடமைகளாக இல்லாது உண்மையான மாற்றத்திற்கு அவை தூண்ட வேண்டும். விசுவாசம் இறைவனுடன் வாழும் உறவாக வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி இறைவனின் வார்த்தையிலும் திருப்பலியிலும் ஆழமாக உறைய வேண்டும். இத்தகைய ஒரு மன மாற்றத்திற்கு இவ்வருடத்தில் நாம் தயாராக உள்ளோமா? நம் அன்பை விரிவுபடுத்த நீதி, சமாதானம், நல்லிணக்கத்திற்கு நாங்கள் ஈடுபட வேண்டும். நம் அன்பு நம்முடைய குடும்பத்திற்கும் நட்புகளுக்குள்ளே மட்டும் சிக்கிவிடாமல் சமூகத்திற்குள் விரிவடைய வேண்டும். பகைவர்களை நேசிக்க, பாவிகளை ஏற்க, துன்புறும் மனிதர்களை அரவணைக்க இயேசு எப்படி செயல்பட்டாரோ அவ்வாறே நாங்களும் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் மட்டுமன்றி வேலை தளங்களிலும் பள்ளிகளிலும் சமூக உறவுகளிலும் இந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். வீடற்றோர், குடியேற்றவாதிகள், அதிக நேரம் வேலை செய்வோர் என தேவையுள்ளோர்களின் பட்டியல் நீளமாக உள்ளது. நமது அன்பு வெறும் வார்த்தைகள் இல்லாது அது செயல் வடிவம் பெற வேண்டும். சமூக நீதிக்காக நாங்கள் பாடுபட வேண்டும். நாம் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் மௌனம் காப்பது கூட ஒரு அநீதியாக மாறக்கூடும். மூன்றாவதாக, நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே குடியேறிய பிறகு நமது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய எண்ணம் அவர்களது வெற்றி, கல்வி, வேலை வாய்ப்புகளை கொடுப்பதில் மட்டுமே அடங்கிவிடுகிறது. வெற்றிகளை மட்டுமல்லாமல் மனிதாபிமானத்தையும் உணர்த்தி அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்கள் தர்மம், பாசம், கடமை உணர்வு, சமூக நியாயம் போன்றவற்றிலும் வளர வேண்டும். பெரியவர்கள் அதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உண்மையான மதப்பற்றும் இறை நம்பிக்கையும் சமூக ஈடுபாடும் இல்லாமல் வளர்ந்தால் அவர்கள் உலகிலாகவே இருப்பார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசுவைப் போல வாழ முடியாது. அவர்கள் சரியான முறையில் உருவாக்குவதில் எங்களுக்குள் மாற்றம் வர வேண்டும். 4ஆவதாக, நாங்கள் இயற்கையை பாதுகாக்க உறுதியெடுக்க வேண்டும். இயற்கை பாதுகாப்பு அனைவரது பொறுப்பு. உணவு, தண்ணீர், மின்சாரத்தை நாங்கள் வீணாக்காமல் அற்புதமான கடவுளின் படைப்பை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக் பாவனை, அதிக வாகன உபயோகம், இவையெல்லாம் சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்று தெரிந்தும் அதை நாங்கள் கட்டுப்படுத்தாமல் இருப்பது இறைவனின் படைப்பை அழிக்கும் செயல்தானே. பூமியை பாதுகாக்கும் முயற்சி இல்லாமல் வாழ்ந்தால் அது இன்னும் பல தலைமுறைகளை பாதிக்கும் ஒரு பாவமாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கினை உணர வேண்டும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாங்கள் வாழும் இந்த காலத்தில், குறிப்பாக இந்த நாட்டிலே நாங்கள் செய்ய வேண்டிய மனவாற்றம். இதைத்தான் இயேசு மனம் திருந்தி நற்செய்தியை நம்பி உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்று அழைக்கிறார். மனம் திருந்துவது இயேசுவைப் போல எங்களை மாற்றிக்கொள்வதற்கான அழைப்பு. இதுவே தவக்காலத்தின் உண்மையான அழைப்பு. தவக்காலம் வெறும் உணவுகளை, அதுவும் 40 நாட்களுக்கு மட்டும் தவிர்ப்பதும், சிலுவை பாதை செய்வதும், கொண்டாட்டங்களை பின்போடுவதும் அல்ல. தவக்காலம் நம்முடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இயேசுவை போல் மாறுவதே நமது தவக்கால குறிக்கோள். இந்த வருடம் நாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடுகின்ற பொழுது, நாம் 40 நாட்கள் வாழ்ந்த இந்த புதிய முறையிலான வாழ்க்கை எங்களை புதிய மனிதராக மாற்றியிருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் இன்று கேட்ட இந்த இறை வார்த்தை முழுமையாக எங்களில் நிறைவேறியிருக்கும். இந்த தவக்காலத்தை இயேசுவின் வழியில் மாற்றுவதற்கு எப்படி நான் பயன்படுத்தப் போகிறேன்? இந்த மாற்றங்களை என்னிலும் எங்களுடைய குடும்பத்திலும் ஏற்படுத்த எத்தகைய முயற்சிகளை நான் எடுக்கப் போகிறேன்? இவற்றிற்கான பதில் என்னிடம் மட்டும்தான் உள்ளது. இந்த தவக்காலம் கடந்த காலங்களைப் போலல்லாமல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றத்திற்கான ஒரு தருணமாக, ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையட்டும். ஆமேன்.